என் பேர் லலிதா. நான் இங்கே பரதுராமில் தான் இருக்கேன். எங்கள் வீடு பரதுராமில் தான் இருக்குது. என் பையன் இங்கே 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இதனால ரொம்ப ஸ்கூலுக்கு போகிற இந்த பிரச்சனைனால ஸ்கூலுக்கு கூட ரொம்ப தொலைவாக வந்து போனோம். இந்த ஸ்மெல்லு அக்கம் பக்கம் வீட்டுக்கு எல்லாருக்குமே தொடர்ந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்குது. ரொம்ப காயில் அங்கே வருது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுன்னு போனோம். அது கூட நாங்கள் செலவு பண்ணணும். வெளியே ஒரு 4 மணி ஆச்சுன்னா வெளியே வர முடியாது. இந்த தெருவில் கூட நிற்க முடியாது. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ளெல்லாம் பிரச்சனை இருக்குது. அக்கம் பக்கத்தில் குப்பைங்க இருக்குது. இதனால இது மழை தண்ணி மட்டும் இல்லை, இதில் என்ன சொல்கிறது, டாய்லெட் தண்ணி எல்லாமே வந்து இந்த ஸ்கூலில் தான் வந்து ரொம்புது. இதுக்கான ஒரு நிரந்தரமாக தீர்வு எங்கள் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக தேவை. ஸ்கூல் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பசங்க சேர்க்கணுன்னா கூட யார் வந்து சேர்க்குவாங்க? இந்த பிரச்சனை பார்த்துட்டு யார் வந்து, நானே ஆகட்டும், இப்போ என் பையன் அடுத்த பையன் இருந்தால் இந்த ஸ்கூலில் பார்த்தா கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன். இந்த பிரச்சனையில் அவன் எஜுகேஷன் கூட ஸ்பாயில் ஆகுது. வேறு ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துடலாம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வேணவே வேணான்ட்டு தான் தோணும். எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் இதுதான் தோணும். இதுக்கு ஒரு நிரந்தரமாக தீர்வு கொடுத்தாதான் நெக்ஸ்ட் இயர் எஜுகேஷன் கூட கவர்மெண்ட் ஒரு நம்பிக்கை வரும். கவர்மெண்ட் மேலே கூட ஒரு நம்பிக்கை வரும். இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்பிக்கை வராது. பசங்களுக்கு கூட எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகும். இதனால் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து கொடுக்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா பரதுராமி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலே வெற்றிகரமாக செயல்பட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதமாக தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு. அதே மாதிரி எங்கள் ஊராட்சியிலும் அதிக அளவு மழை பெஞ்சுது. மழை பெய்யும் போது பள்ளியில் வந்து அதிகப்படியான தண்ணி, அதாவது சுற்றி இருக்கிற பகுதியிலிருந்து அதிகப்படியான தண்ணி வந்து பள்ளியோடைய விளையாட்டு மைதான ஏரியாவுக்கு வந்து வந்திருக்கு. இது வந்து வடிகால் எந்த வசதியும் இல்லாததுனால இங்கே கிரவுண்ட்லேயே வந்து தண்ணி வந்து ரொம்ப தேங்கி இருக்கு. அதாவது முழங்கால் அளவுக்கு வந்து தேங்கி இருக்கு. இங்கே படிக்கிற பிள்ளைகள் வந்து 174 பேர், எல்லாமே சின்ன பிள்ளைகள். முழங்கால் அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் ஏற்படுது. ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியில் குச்சிட்டாங்கன்னா பசங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால் ஏகப்பட்ட பெட்டிஷன் கொடுத்ததுனால கலெக்டரு மற்ற அதிகாரிங்க தலைவர்லாம் வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சுமே எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை. ஊராட்சி துவக்கப்பள்ளி இது. இந்த தண்ணி கழிவு தண்ணியெல்லாம் நிறையா வந்து தேங்கி இருக்குது. அதனால ஏகப்பட்ட நாய்ங்க வந்து 3 நாய் விழுந்து இழந்தது, செத்து போச்சு. அதை நம்பி நாங்கள் குழந்தைங்க எப்படி அனுப்ப முடியும்? நாய்க்கே அந்த நிலைமைன்னா குழந்தைங்க நாங்கள் எப்படி நம்பி அனுப்ப முடியும்? அதனால் நல்ல தீர்வு கொடுங்க எங்களுக்கு. குழந்தைங்க நம்பி நாங்கள் சேர்க்க முடியாது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு இங்கேருந்து அங்கேயும் கொண்டு போகிறாங்க. கொசு நிறையா இருக்குது. நாங்கள் சேலை கட்டிட்டு முன்பக்கம் வந்தால் பின்னாடி கொசு சுற்றிட்டு வருது.